நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரீசார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் கூட அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம பசங்கள்லாம். எதுக்குன்னா அது அவங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இதை பார்க்குற எல்லாரையும் மேக்ஸிமம் ரீசார்ஜ் பண்ணுற ஒரே ஷோ நம்மளோட வி காட் அது இது எதுதான். இன்னைக்கும் இந்த எபிசோடுக்கு அட்டகாசமான 3 செலிபிரிட்டிஸ் தான் இங்கே வர போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து எப்படி செலிபிரிட்டி ஆனாங்கன்னா இவங்களுடைய குரல் மூலமாக. இவங்களுடைய அந்த குரல் மூலமாக அந்த இசையில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்மளெல்லாம் அப்படியே வசீகரிக்கிற அந்த 3 செலிபிரிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்மளோட எபிசோட அலங்கரிக்க போறாங்க. யார் இந்த 3 செலிபிரிட்டிஸ்ங்கிறத இப்போ இந்த லிஃப்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு வந்திருக்க அந்த 3 செலிபிரிட்டிஸ் 3 பேருமே அட்டகாசமான சிங்கர்ஸ். அவங்கெல்லாம் நம்ம எபிசோடுக்கு வந்திருக்காங்க. முதலாவதா ரொம்பவே கம்பீரமா உட்கார்ந்துருக்கவர். அவர் இசை பயணத்தை ஆரம்பிச்சது வந்து பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களோட பாடிதான். வசூல் ராஜா MBBS திரைப்படத்துல கலக்க போவது யாரு அந்த சாங் மூலமா தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பிச்ச திரு சத்யன் அவர்கள். வெல்கம் டு தி ஷோ சத்யன். அவர் எந்திரிச்சு கை காட்டுறதுலயே இருக்காரு. நேமா கட்சி எதுவும் ஆரம்பிக்க போறாரு இல்ல அது சொல்ற மாதிரி இல்ல இப்போதைக்கு. இப்படியே தான் கிளம்பி இருக்கீங்க நிறைய பேர். நம்ம 2 பேர் தானே. நம்ம 2 பேர் தானா? என்ன எதுக்கு சேர்க்கறீங்க? சரி ஓகே ரோஷினி சேர்த்துக்கலாம். ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. ஓகே கட்சி வேற ஆரம்பிச்சாரு. அவர் ரோஷினியை சேர்த்துக்கலாம்னு சொன்னது கட்சியில. நீ வந்து இந்த கல்யாணத்தை பத்திலாம் பேசுறீங்க. இவர் வந்து அஜித், இவர் சூர்யா, ஆக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு மேல வந்து இங்க வந்து கல்யாணத்தை பத்தி வேற பேசிட்டு இருக்கீங்க. ஓகே செகண்டா இருக்க அழகா உட்கார்ந்திருக்க ஒரு பொண்ணு அப்படினா எல்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன அழகு? சும்மா சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன். நான் என்னங்க பண்றது? குத்து படத்துல போட்டு தாக்கு அப்படின்ற சாங் மூலமா தமிழ் சினிமா பாடல் உலகிற்கு அறிமுகமானவங்க ரோஷினி. வெல்கம் டு தி ஷோ ரோஷினி. மூணாவது அர்த்தம் ரொம்பவே சாந்த சொரூபியா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கண்கள் இரண்டால்ன்ற பியூட்டிஃபுல் மெலடி மூலமா அறிமுகமானவர் பெலிராஜ். வெல்கம் டு தி ஷோ பெலிராஜ். தேங்க்யூ. கண்கள் இரண்டால் என்ற சாங் பாடினீங்க, சூப்பர் ஹிட் சாங். அதுக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாராட்டுன்னு யார்கிட்ட இருந்து வந்ததை சொல்லுவீங்க? அப்படி டைரெக்டாக எனக்கு கால்ஸ் வந்ததில்லை. ஜேம்ஸ் வசந்தன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நிறைய சிங்கர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸ்ரீனிவாஸ், அப்புறம் இந்த ஹரிச்சரன், இவங்களாம் ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க. டைரெக்டாக நான் கால் மீட் பண்ணதில்லை. நீங்கள் பாடும்போது அந்த அந்த ஆக்ஷன்லேயே பாடினீங்களா? அப்படிலாம் அப்போ நான் சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்தாரு. அதுமே பண்ணாரு. பாடும்போது வேணா ஆக்ஷனோட பாட முடியுமா? இல்லை அந்த ஃபீல்க்காக கேட்டேங்க. நீங்கள் வேணா டான்ஸ் ஆடினே பேசுவீங்க, நாங்களாம் டான்ஸ் ஆடினே பாட முடியாது. இந்த ஆக்ஷன்லாம் செய்யலாங்க. ஒரு ஃபீல் வந்து டேரக்டர் சொல்லியிருப்பார், இல்லை மியூசிக் டேரக்டர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அவர் அந்த ஹீரோ பார்க்குற மாதிரி ஒரு சீன் அப்படின்னு. இல்ல அவர் வந்து அப்படிலாம் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு பாடினாரான்னு எனக்கு தெரியாது. நான் ஆனால் அடிக்கடி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவர் பாடும்போது இப்படி கையை வச்சு இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி பண்ணிட்டே இருப்பாரு. அது எல்லா சிங்கர்ஸுமே பண்றது. எல்லா சிங்கரும் ஒரு ஸ்டைலா பண்ணுவாங்க. இளம் சிங்கர்ஸ்லாம் பாத்தீங்கன்னாலே கண்ணை மூடிடுறது, இப்படி கையை ஆட்டிட்டே இருக்கிறது பாடு. ஹலோ, இதெல்லாம் நாங்க வந்து 3 சிங்கர்ஸ் உட்கார்ந்து இருக்க இடத்துல இப்படி சிங்கர்ஸ் அசிங்கப்படுத்தலைங்க. நானு அது உங்களோட ஸ்டைல் மேனரிசம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன் அசிங்கம் நீங்களே நினைச்சீங்க? நீங்க பண்ணும்போது அது அசிங்கமா இருந்தது. நான் பண்ணுவேன். நீங்க பண்ணும்போது எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான். இவ்வளவு நேரம் அசிங்கமா இருக்கு. இங்க என்ன நடக்குது? நீங்க சொல்றதுக்கு மட்டும் இவங்க எல்லாம் கை தட்டிட்டே இருக்காங்க. அது நல்ல ஜோக் வரும்போதே மக்கள் தட்டுறதுதான். அவங்க நல்ல ரசிகர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஒரே வாட்டி எங்களுக்கு 2 லைன் அந்த சாங். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் நீங்க ஆடக்கூடாது. என்ன சின்ன பழத்தனமா இருக்குது. ஓகே கண்டினியூ. பார்க்க தான் சைலண்டா இருப்பேன், டெரர் ஆயிடுவேன். ரொம்ப டெரரா இருந்தீங்கன்னா பாட்டு எரர் ஆயிரும். அதனால நீங்க வந்து பாருங்க. அதற்கும் சிரிப்பு தானா? ஏய் மச்சான் கன்ஃபார்மாக காசு கொடுத்துருக்காங்க. நீங்க பாடின வரைக்கும் போதும். இனிமேல் நாங்களே பாடிக்கிறோம். இல்லை ஏற்கனவே இந்த சீடி எடுத்து நாங்கள் ப்ளே பண்ணிக்கிறோம் 2 லைன். அடுத்து ரோஷினி உங்கள்கிட்ட தான் நான் கேட்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த பாடல் வந்து யாருக்காக பாடுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போட்டு தாக்கு பாடும்பொழுது தெரியாது. தெரியாது. சுத்தமா தெரியாது. அப்போ என்ன ஃபீல், என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? நல்லா பாடு. என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதானே படிச்சிருக்கேன்னு கேள்வி. ஐயோ இல்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் 11th ஸ்டாண்டர்ட் இல்ல அப்படினாலும் என் வயசு ரொம்ப அதிகமா தெரியும். 1984ஆம் ஆண்டு. ஓகே ஓகே. அந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஓப்பன் வாய்ஸில் நல்லா ஃபாஸ்டான சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்னா, ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து விஜயலக்ஷ்மி நவநீத கிருஷ்ணன்ற ஃபோக் சிங்கர் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டைல் அந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டைலாக பாடினேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங் ஓகே பண்ணிட்டாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாடியிருப்பீங்க. எல்லாருக்குமே பிடிச்சமான சாங் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சத்யன் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கமல் சாரை மீட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் சாங் பாடும்போது இல்லை, கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ. ஓகே, என்ன சொன்னார் அவர்? தோலை தட்டி கொடுத்து அது ஒரு பெரிய பெருமையாக வச்சுட்டேன்.
நீ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்களா? லைட்டாக இருமுனை. லைட்டாக இருமுனீங்க. அதனால உடம்பு பார்த்துக்குப்பா அப்படி. இருமுனதுக்கே தோல்ல தட்டி கொடுத்துருக்காரு அவர். இல்லை ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுங்கெல்லாம் அப்படியா? ஏன்டா நீ ஏன்டா அவங்களா சமயத்துக்கு அப்பப்போ லைட்டாக ஷிஃப்ட் ஆகிக்குவார் அவர் தான். வேற யார் சொன்னாங்க உங்களுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு? எனக்கு நான் பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நினைக்கிறது பரத்வாஜ் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணார். நல்லா பாட்டுருக்கீங்க சத்யன்னு. ஏன்னா அவர் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் இல்லைனா சத்யன் ஒரு பிளேபேக் சிங்கர் வந்து அப்போ வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். புஜால நம்ம ஃபீல் பண்ணி பேசுறாரு அவரு. நீங்களாம் பார்த்தாங்க கை தட்டுங்க. நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். சரி இப்போ நீ நல்ல விதமாக சொல்கிறியா கலாக்கிற மாதிரி சொல்கிறேன்னு இல்லை இல்லைங்க, தான் சொன்னேன். ஓகே, நீங்கள் 3 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? யா நாங்கள் 3 பேரும் ஒரே ஸ்டேஜில் ஒன்றாவே பாடி பழகினவங்க தான். ஒரு லைட் மியூசிக்கில் ஒரே குரூப்பில் எல்லாம் இருந்து சேர்ந்து பாடிருந்தோம். ஓகே, இது இப்படியே தொடரணும் அப்படின்னு நான் வந்து ஆண்டவனை ப்ரே பண்ணிட்டு நம்ம இந்த வார நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேருமே ரொம்ப அருமையாக பாடுறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பரிசு, சிறப்பு பரிசு இப்போயே நாங்கள் கொடுக்க போகிறோம். 1000 பாயிண்ட்ஸை நாங்கள் இப்போயே கொடுத்துறோம். இந்த 1000 பாயிண்ட்ஸை யார் கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கீங்களோ, இல்லை யார் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, கடைசி ரவுண்ட் முடியும் போது அவங்க தான் இந்த எபிசோட் வின்னராக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் விளையாட போகிறது வந்து குரூப்பில் டூப். இதில் ஒரு ப்ரொஃபஷனல் சேர்ந்த 3 பேர் இங்கே வருவாங்க. அதில் ஒருத்தர் வந்து டூப். அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 2 சான்ஸ் தருவோம். ஃபர்ஸ்ட் சான்ஸில் நீங்கள் அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுப்போம். அந்த டைமில் யார் ஃபஸ்ட்டு பஸர் அமுக்குறீங்களோ அவங்க யார் டூப்புங்கிறத ஃபஸ்ட்டு லாக் பண்ணலாம். இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தர் லாக் பண்ண டூப்பே இன்னொருத்தர் லாக் பண்ண முடியாது. அடுத்து செகண்ட் சான்ஸ், அந்த ப்ரொஃபஷன் சம்மந்தமாக அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே, போன வாட்டி லாக் பண்ண டூப் வந்து இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன், இந்த வாட்டி மாற்றுறதை நான் கூட மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு வந்திருக்க அந்த குரூப் யார், எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படின்றத இப்போ நாம லிஃப்ட்குள்ளே பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எபிசோடுக்கு வந்திருக்கிற அந்த குரூப் எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பை கலைஞர்கள். இதுல ஒருத்தர் தான் டூப். அந்த டூப் யாருன்றதா நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. பெரிய அணு விஞ்ஞானி மாதிரி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு நேரம் கொடுப்போம். அவர் என்ன வில்லன் மாதிரி, பழைய படம் வில்லன் மாதிரிலாம் அப்படிலாம் ரொம்ப தயாரா இருக்காங்க. ஓகே, அவங்கள நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல வந்து பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெல்லிராஜ். நீங்க சொல்லுங்க பெல்லிராஜ், இந்த 3 பேர்ல யார் வந்து டூப்? நீங்க தான் மிஸ்டர் பி. பியா? ஆமாம். பெல்லிராஜ் வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. ஏன் அவரை டூப்னு சொல்றீங்க? என்னோட கணிப்பில் அவரோட கையில் கொஞ்சம் ஒரு அவங்க 2 பேரை வச்சதில் அவங்க 2 அசால்ட்டாக அப்படி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த பியாக தான் இருக்கும். பெல்லிராஜ் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. செகண்டா பஸரை பிரஸ் பண்ணது ரோஷினி. நீங்க சொல்லுங்க, யாரு டூப்னு சொல்றீங்க? சி. ஏன், ஏதாவது ஒரு டவுட்? ஏன் இல்லை? அவர் கொஞ்சம் பி இல்லை, ஆரம்பத்துல இருந்து ஓவரா இன்வால்வ்டா இருக்காரு. ஓவரா சீன் போடுறீங்களா? ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கனால ஐ திங்க் சி. அவரை டூப்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவர்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்ன, அவர் யாராவது டூப்னு சொன்னா வந்து டபால்னு அடிச்சிட்டு வரோம். ஐயோ, அது எப்படிங்கிறது நம்ம கடைசியில தெரியும். அது நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். ஓகே, ரோஷினி வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் பயங்கர ஷோல வந்து பயங்கரமா இன்வால்வ் ஆகிறாராம். அதனால அவர் டூப்பான். இது என்ன கொடுமையோ நமக்கு தெரியல. சத்யன், நீங்க சொல்லுங்க, யாரை டூப்னு லாக் பண்றீங்க நீங்க? வேற வழியே இல்லை, ஏதான் என்ன பண்றது, எனக்கு மிச்சம் தானே கிடைச்சது. ஓகே, சத்யன் வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. பட் அவர் மேல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு அது மாதிரி டவுட்டே டவுட்டே இல்லையா? இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல பெல்லிராஜ் டி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. ரோஷினி சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சத்யன் ஏ தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெல்லிராஜ். ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணார். அவர் வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் தான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறார். பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா பெல்லிராஜ்? ஓகே, வாசிங்க. சூப்பர் சூப்பர், நல்லா அச்சாரு பாடி. பார்த்துட்டீங்களா? நல்லா வாச்சார். நல்லா வாசிச்சாரா? ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா? ஆனால் இன்னும் 2 பேர் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கணும். ஆமாம். ரோஷினி, நீங்கள் வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்
சப்போஸ் தப்பா இருந்தா அவர் அடிச்சாலும் அடிப்பாரு அப்படின்னு. அவர் Okay, அவரோட இப்பவே பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கிறாரு. பார்க்க தயாரா இருக்கீங்களா? இப்பவே செம கோவத்துல இருக்காரு. ஆரம்பிக்கலாம் சார். அவர் அடிச்சது இப்போ உரிமையே கிடையாது. ரோஸ்டிங் தான். அப்படியா? ரோஷினி நீங்க வந்து இவர்தான் டூப்னு லாக் பண்ணீங்க, பட் இப்ப மைண்ட் சேஞ்ச் ஆகுதா? லைட்டா. லைட்டா. ஓகே, இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கணும். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, கடைசியா பெர்ஃபார்ம் பண்ண போறவர் சத்யன் லாக் பண்ண ஏ. சூப்பர் சூப்பர். ஐயோ, பயங்கரமா வாசிச்சார். 3 பேருமே வாசிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களோட டெசிஷன்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க 3 பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்த பிறகு. ஸோ பெலிராஜ் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஏன்னா பஸரை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணீங்க. நீங்க வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணீங்க இல்லையா? இப்போ என்ன சொல்றீங்க? திருப்பியும் பி தான். என்ன ரீசன்? பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமும் அவர்கிட்ட என்ன பார்த்தீங்க? இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தேன். ஆ, அப்பா எப்படியோ முடிச்சிட்டோம், நல்லபடியாக தப்பானாமன்ற மாதிரி ஒரு இது தெரிஞ்சது எனக்கு. பி தான் டூப்னு செகண்ட் சான்ஸ்லயும் பெலிராஜ் வந்து லாக் பண்றாரு. ஓகே, ரோஷினி நீங்க சொல்லுங்க. முதல்ல சி தான் டூப்னு லாக் பண்ணியிருந்தீங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகே, இதான் நினைச்சேன். ஆனா அவர் அடிப்பாரு, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்ததுல ஓ, பி சிந்தனை சேஞ்ச் சிற்பி. பண்ணிக்கலான்னு ஒரு யோசனை. சேஞ்ச் பண்ண போறீங்க. Yeah. இப்போ நீங்க ஏற்கனவே சி லாக் பண்ணீங்க, இப்போ பி சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் ரீசன், ஆ, அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஹேர் ஜெல்லாம் போட்டு ஸ்டைலாக வந்திருக்காரு பி. அதுக்காக அங்கிள் நான் உங்களோட சொல்லலை, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து ஐ கூட தான் ஹேர் ஸ்டைலா பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் போட்டு. அது கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ரீசனா சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப ஸ்டைலாக ஒரு ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஸ்டைலில் வந்திருக்காரு. இவர் தான் ஒரு ஒரு நார்மல் காலேஜ் கோயிங் கை மாதிரி வந்திருக்காரு. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ ஐ சேஞ்ச் டு பி. சில இருந்து பிக்கு மாத்திரிங்க, 100 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறோம். பரவாயில்ல தானே? என்னவோ பண்ணுங்க. ரோஷினி வந்து ஏதோ பயங்கரமான இதெல்லாம் சொன்னீங்க, ஏதோ அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் சொல்றாங்க. அந்த ரீசன் படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சி இல்லையா டூப்பு, பி தான் டூப்னு இப்போ ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சத்யன் நீங்க சொல்லுங்க. இல்லை எனக்கு பி மேல் தான் டவுட். அப்படியா? ஆமாம். ஏன், எதனால? இப்போ பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு சொன்னால எனக்கு டவுட்லாம் பி மேல் தான். சத்யன் நீங்களும் பி தான் டூப்னு லாக் பண்றீங்க இல்லையா? ஆமாம். உங்களை எல்லாரும் ஒரு அக்யூஸ்ட் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. இருக்கட்டும், நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். 3 பேருமே பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. பட் பி தான் உண்மையான டூப்பா இல்லை வேற யாருமா அப்படின்றத இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ள பார்க்கலாம். மூணு பேருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பி நீங்க சொல்லுங்க உங்களோட பேர். எங்கள் பேர் அழகர் சார். அழகர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கோயில் பூசாரியாக இருக்கிறேன் சார். இது வந்து எவ்வளோ நாளில் கற்றுக்கிட்டீங்க? இது வந்து அண்ணன் முனியாண்டினா எங்கள் கோயிலில் பர்மனெண்ட்டாக வாசிப்பாங்க. ஓ, ஓகே ஓகே. எனக்கு 20 நாளில் கற்றுக் கொடுத்தாங்க. 20 நாளில் கற்றுக்கிட்டீங்க. பட் உண்மையிலே நல்லா தான் வாசிச்சிங்க. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் சார்? என் பேர் முனியாண்டிங்க. முனியாண்டி. நீங்கள் எத்தனை வருஷமா சார்? நான் 30-40 வருஷமாக வாசிக்கிறேன் சார். பார்க்கும்போதே தெரியுது இவர் வந்து ஒரு திறமையாக வாசிக்கக்கூடியவர், திறமையான கலைஞர் அப்படின்றது. இதில் இந்த மியூசிக் ஃபீல்டில் இருந்துக்கிட்டே வந்து அவரை பார்த்து டூப்புங்கிறது. இட்ஸ் ஆல் இன் தி கேம். நான் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அவங்க ஊரில் வந்து இந்த முடியை விரிச்சு போட்டு வர பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சி வச்சு அடித்து பேய் ஓட்டு வரான். நீங்கள் கூட அப்படிலாம் நினைக்க வேணாம், அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன். ஸ்டைலுக்காக தான் அப்படி எங்கள் வச்சிருக்கேன். ஊர் கோயிலில் முனியாண்டியோட கோயிலில் நான் பேய் ஓட்டுறேன் வந்தேன் சார். அப்படிலாம் கிடையாது சார், ஸ்டைல் தான். நீங்கள் தான் அவருக்கு ட்ரெயின் பண்ணீங்களா சார்? சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டாரு அவரு? கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டாரு. ஓகே, இவர்கிட்ட கொடுங்க சார். ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காரு. நீங்கள் எவ்வளோ நாள் சார் இது பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷம் சார். 20 வருஷமா அவரோட, முனியாண்டி சாரோட தான் இருக்கீங்க நீங்கள். ஓகே, பட் உண்மையிலே நல்லா வாசிச்சாரு. அந்த கிரெடிட்ஸ் வந்து உங்கள் 2 பேருக்கு தான் போகும். நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக தயார் பண்ணியிருக்கீங்க அவரை. உண்மையிலே 3 பேருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. குரூப்ல டூப் ரவுண்ட் அழகாக முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம இப்போ ஸ்கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணது பெலிராஜ். பெலிராஜ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு டூப்பை.
ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் நாங்கள் மைனஸ் பண்ணல சார். யூ ஆர் ஸ்டில் வித் தி சேம் 1000 பாயிண்ட்ஸ் பலிராஜ். செகண்டாக பஸரை ப்ரெஸ் பண்ணது வந்து ரோஷினி. அவங்க ஃபர்ஸ்ட் சான்ஸில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாங்க. அப்புறம் சிலேருந்து பிக்கு சேஞ்ச் ஆனாங்க. அதனால 100 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கிறோம். பட் கடைசியில் 2 யாருன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ யூ ஆர் நவ் வித் 900 பாயிண்ட்ஸ் ரோஷினி. வாழ்த்துக்கள். அடுத்ததா சத்யன், உங்களுக்கு வந்து பஸர் லேட் ஆகினதுனால தான் டூப்னு உங்களுக்கு அமைஞ்சு போச்சு. ஆனால் அதை கரெக்டாக செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து மாற்றினதுனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறோம். ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ யூ ஆர் ஆல்சோ வித் த சேம் 900 பாயிண்ட்ஸ் சத்யன்.